பொதுவாக ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு குணம் இருக்குல்ல மேம். ஒரு ரிஷபம்னா இந்த குணத்தை வச்சு நம்ம அடையாளப்படுத்தலாம்னா எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பிறப்படுத்துறது தான் ரிஷபம். அதுதான் அதோடைய கர்மா. அது ஏன் அப்படின்னா முன்ஜென்மத்தில் குடும்பத்தை கவனிக்காம விட்டு இப்போ குடும்பத்தை கவனிக்கிறதுக்காகவே பிறந்தது தான் ரிஷபம். தான் லக்ஸரியாக இருக்கணும், தன் குடும்ப உறுப்பினர்கள் லக்ஸரியாக இருக்கணுங்கிறதுக்காக போராடுறது தான் ரிஷபம். அப்படி இல்லை நான் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழனா சில பேருக்கு சாப்பாடு சரியாகவே அமையாது. நமக்கு எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் நல்ல உணவு சாப்பிட. ஆனால் ரிஷபராசிக்காரவங்க அப்படி இல்லை. எங்கே கொண்டு போய் விட்டாலும் ஒரு பர்ஃபெக்டான சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. டேஸ்டான சாப்பாடு அவங்களுக்கு டப்புன்னு கிடச்சி போயிடும். அரசாங்கத்தில் பார்த்தா டாக்குமெண்ட் ரிலேட்டடான ஒர்க்கில் நிறைய அரசு அதிகாரிகள் ரிஷபராசிக்காரங்க. இன்னொன்று லவ் மேரேஜஸ் நிறையா சக்ஸஸ் ஆகும். ரிஷபம் இயல்பாகவே ஒரு டீனேஜ்லேயே காதலில் விழுகக்கூடிய ராசி தான் ரிஷபம். பக்கத்தில் இருக்கிற ட்ரஸ்ட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, பக்கத்தில் இருக்கிற ட்ரஸ்ட் ஸ்கூலுக்கு நோட் புக்ஸோ இல்லை அந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸோ இனிப்போ உங்களால் முடிஞ்ச போதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வரும். தாய் அன்பு ரிஷபத்துக்கு அதிகமாக இருக்கும். தாய் அன்பு இல்லை அப்படின்னா பக்தி பிளஸ் நேரம் இருக்கும். வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ரிஷபராசியுடைய பிறப்பின் ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மேம். பொதுவாக ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு குணம் இருக்குல்ல மேம். ஸோ ரிஷபம்னா இந்த குணத்தை வச்சு நம்ம அடையாளப்படுத்தலாம்னா எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். ரிஷபம் பிறப்பெடுத்ததே குடும்பத்துக்காக, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு பிறப்பெடுத்தது தான் ரிஷபம். அதுதான் அதோடைய கர்மா. அது ஏன் அப்படின்னா முன்ஜென்மத்தில் குடும்பத்தை கவனிக்காம விட்டு இப்போ குடும்பத்தை கவனிக்கிறதுக்காகவே பிறந்தது தான் ரிஷபம். தான் லக்ஸரியாக இருக்கணும், தன் குடும்ப உறுப்பினர்கள் லக்ஸரியாக இருக்கணுங்கிறதுக்காக போராடுறது தான் ரிஷபம். எப்படியாவது அந்த லக்ஸரிக்காக போராடி அதை அனுபவிக்க உண்டான எல்லா வேலைகளும் ரிஷபம் பண்ணிடும். சொகுசு வாழ்க்கை நிச்சயமாக ரிஷபத்துக்கு கிடைக்கும். அப்படி இல்லை நான் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்றேன்னா மனசு ரொம்ப இளமையாக இருக்கும். இருக்கிறதுல மனசு சந்தோஷமாக இருக்கிறது தான் அதிக சுகம். சரிங்களா? மனசை சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கிறது ரிஷபம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் இவ்வளோ ஃபோன் ஏன் காஸ்ட்லியாக வாங்குறீங்க, ஏன் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ஏன் கார் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்குறீங்கன்னா நம்ம கூடவே அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற பொருளுக்கு காசு அதிகமாக போட்டால் என்ன தப்பு அப்படின்னு வாதம் பண்ணாங்கன்னா அவங்க ரிஷபராசிக்காரவங்க. அது உண்மையும் கூட. நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி வச்சு அதை தான் முழு நேரமும் பார்க்க போகிறோம். அதை ஏன் நம்ம காஸ்ட்லியாக வச்சுக்கக்கூடாது? அதுபோல் இருக்கவங்க, அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி, அவங்களுக்கு எங்கே ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. அது ரிஷபம் சார். ரிஷபராசியில் பிறந்தவங்க ஒரு பாக்கியசாலிகள். பிறப்பிலே இந்த விஷயத்தில் அவங்க பாக்கியப்பட்டவங்க அப்படின்னா எந்த விஷயத்தில் அவங்க பாக்கியங்க? தாய் அன்பு ரிஷபத்துக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களும் தாயாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஒரு தாய்மை தெரியும். ரொம்ப பாக்கியசாலிகள். தாய் அன்பு அவங்களுக்கு கிடைக்கும். இப்படி தாய் அன்பு இல்லை அப்படின்னா அதுக்கு வேறு கிரக சேர்க்கைகள் பிறப்பு ஜாதகம் மூலியமாக இருக்கும். மேக்ஸிமம் 80% தாய் அன்பு கிடைக்கும். அப்புறம் நான் சொன்ன மாதிரியே நல்ல உணவு கிடச்சிரும் அவங்களுக்கு. எங்கே போனாலும் சில பேருக்கு சாப்பாடு சரியாகவே அமையாது. நமக்கு எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் நல்ல உணவு சாப்பிட. ஆனால் ரிஷபராசிக்காரவங்க அப்படி இல்லை. எங்கே கொண்டு போய் விட்டாலும் ஒரு பர்ஃபெக்டான சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. டேஸ்டான சாப்பாடு அவங்களுக்கு டப்புன்னு கிடச்சி போயிடும். அந்த விதத்தில் இன்னொன்று நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். சுகம் ரிலேட்டடாக வீடு மனை வாகனம் அவங்களுக்கு விருப்பப்பட்டபடி அமைந்தே தீரும், இல்லை அமைச்சுப்பாங்க. இதெல்லாம் ரிஷபத்தோட ஒரு நல்ல குவாலிட்டிஸ். சுகவாசிகள், அனுபவிக்க பிறந்தவங்க. இந்த உலகத்தில் இருக்க இன்பம் அனைத்தையும் அனுபவிக்க பிறக்கிறதுனா அது ரிஷபம் தான். ரிஷபராசினியர்களுக்கு ஒரு குறை இருக்கும். இந்த விஷயம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் வாழ்க்கை முழுவதுமே. இதை மாற்றிக்கணும், இதை திருத்திக்கணும் அப்படின்னா எதுவாக இருக்கும் மேம்? ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய குறை அப்படின்னா நண்பர்களை அதிகம் நம்புவாங்க. வீட்டில் சொல்கிறத கூட கேட்க மாட்டாங்க. நண்பர்களை அதிகமாக நம்பி ஏமாந்து போகிறது ரிஷபமாக இருக்கும். அடிக்கடி விபத்துகள் ஏற்படும். வாகன பிரியர்களாக இருப்பாங்க. வேகமாக ஸ்பீடாக வெஹிக்கிள் ஓட்டுறது ரிஷபம். அதனால அடிக்கடி விபத்துகள் ஏற்படும். தேவையில்லாத சர்ஜரி. ஃபுட்டு பழக்க வழக்கம் சரியாகவே இருக்காது. தேவையில்லாத ஃபுட்டு சாப்பிட்றது, டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு வரும். அது ஒரு 40 வயசுக்கு மேலே நல்லா சாப்பிடவே முடியலை அப்படின்னு சொல்கிறதுலாம் ரிஷபம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஃபுட் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ட்ராவல் பண்ணி இது ஃபுட்டுக்காக காரை எடுத்துகிட்டு பாண்டிச்சேரி போகிறவங்களாம் இருக்காங்க. அதுபோல் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கட்டுக்கோப்பாடாக வச்சுக்கிட்டா ரிஷபம் ஜெயிக்கும். ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா இந்த தொழில் இருந்தால் அவங்க சக்ஸஸ் இருக்கும். தொழிலுக்கு முதல்ல அவங்க எப்படிப்பட்ட நபர்களாக இருப்பாங்க மேம்? கடல் கடந்து போய் ஜெயிக்கிற ரிஷபம் நிறையா இருக்குங்க. 75% கடல் கடந்து போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் என்ன பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஃபுட்டு. மேக்ஸிமம் அவங்க அப்பா ஒரு கடையில் ஒரு ஃபுட்டு கடை ஹோட்டல் வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா ரிஷபராசி பையன் அதை 10ஆக மாற்றிடுறாரு. சரிங்களா? அது இல்லை அப்படின்னா ஆர்கிடெக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். பிஆர் படிக்கிறாங்கள, ஆர்கிடெக்சரில் நிறையா ரிஷபம் இருக்காங்க. ஏன்னா க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கும் அவங்களுக்கு. எப்படி அழகுபடுத்தலாம் அப்படிங்கிற க்ரியேட்டிவ் மைண்ட் இருக்கும். அரசாங்கத்தில் பார்த்தா டாக்குமெண்ட் ரிலேட்டடான ஒர்க்கில் நிறைய அரசு அதிகாரிகள் ரிஷபராசிக்காரங்க.
பத்திர எழுத்தர்கள் இருக்காங்க, ஆர்ஐ இருக்காங்க, டாக்குமெண்ட் ரிலேட்டடாக நம்ம கையெழுத்துக்க தாசில்தார்ஸ் ஆல்சோ அவங்க எல்லாருமே ரிஷப ராசியில் அதிகமாக இருக்காங்க. இந்த மாதிரியான துறைகள் நல்லா இருக்குது. சேம் 6ஆம் அதிபதி சுக்கிரன் தான். அப்படி இருக்கும்போது காஸ்மெட்டிக்ஸ் நல்லா, காஸ்மெட்டிக்ஸ், ட்ரெஸ்ஸு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எது குவாலிட்டியாக இருக்கும், குவாலிட்டியாக பிராண்டடாக வாங்குவாங்க. அதை வந்து அவங்க மேனுஃபேக்சரிங், காஸ்மெட்டிக் ஐட்டம் மேனுஃபேக்சரிங்லாம் நிறையா ரிஷபம். தானே தொழில் தெரிஞ்சு தானே தொழில் பண்ணுறது ரிஷபம். தானே தொழிலாளியாகவும் இருந்து அதில் ஷைன் ஆகி வர்றது ரிஷபம். நல்லாயிருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு வேலை ரீதியாக ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த வேலைக்கு போனால் அவங்க சக்ஸஸ் கிடைக்கும், இல்லை வேலையில் வந்து அவங்க எவ்வளோ சீக்கிரம் ஒரு பெரிய இடத்தை அடைவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க மேம். மேக்ஸிமம் ரிஷபம் ஒரு இளமை வயசுலேயே பெரிய அச்சீவ்மெண்ட் அடைகிறது ரிஷபம் சார். ஒரு 60% சின்ன பசங்க, அதாவது காலேஜ் முடித்தோடனே உடனே செட்டில் ஆகிறது ரிஷபம். ஈஸியாக மூளையை வச்சு நோகாமல் நோம்பு கும்பிட்ற மாதிரி மூளையை வச்சு வேலை செஞ்சுட்டு போயிடும் ரிஷபம். உடம்பு போட்டு அலட்டிக்காது. இப்போ மேஷம் மாதிரி உடல் உழைப்போ வேர்வையோ ரிஷபத்துக்கு சுத்தர பிடிக்காது. ஏசியில் இருக்கிற வேலை நம்ம எப்படி அதை உருவாக்கிக்கிறது அப்படின்னு தனக்குத்தானே உருவாக்கிக்குவாங்க. தனக்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்கோ அதை அப்படியே 2-3 குவாலிட்டிஸ் நமக்கு இருக்குன்னா மெர்ஜ் பண்ணி நல்லா ஷைனாகி வெளியே வந்துடும் ரிஷபம். நமக்கு இதுதான் வரும். இப்போ எனக்கு நல்லா சாப்பிடுவேன், ஸோ ஃபுட்டை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு நான் ஏன் ஹோட்டல் ஓப்பன் பண்ணக்கூடாது? அதில் நான் புதுசாக என்ன பண்ணலாம், இதில் நான் ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு 2-3 எக்கு ஃப்ரீ அப்படின்ற அது மாதிரியெல்லாம் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணும். அதோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக திங்க் பண்ணி ஒரு பீக்குக்கு கொண்டு போயிடும் ரிஷபம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அவங்களுக்கு துணை எப்படிப்பட்ட நபராக இருந்தால் அவங்க லைஃப் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும் மேம்? ரிஷப ராசியில் பிறந்தவங்க பொதுவாக ஒரு 1 ஹவராவது மேக்கப் பண்ணுவாங்க. அவங்களுடைய துணை ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பி வந்துடுவாங்க. அதுபோல் ஆப்போசிட் தான். ஏன்னா 7 செவ்வாய், சரிங்களா? மேக்கப்பே போடாமல் துணை வந்து அழகாக இருப்பாங்க. அதுதான் செவ்வாய். அதிகமாக காஸ்மெட்டிக்ஸுக்கு ரிஷபம் செலவு பண்ணும். ஆனால் ரிஷபத்தோட துணை அது எல்லாத்தையும் சேவ் பண்ணிடும். ரிஷபத்தோட துணை வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இவங்க நல்லா சம்பாதிச்சு செலவு பண்ணிகிட்ருக்கலாம், அவங்க சேவ் பண்ணுறதுக்கு ஜாடிக்கு எடுத்த மூடி மாதிரி தான் துணை அமையும். இன்னொன்று, லவ் மேரேஜஸ் நிறையா சக்ஸஸ் ஆகும். ரிஷபம் வந்து இயல்பாகவே ஒரு டீனேஜ்லேயே காதலில் விழுகக்கூடிய ராசி தான் ரிஷபம். எல்லாருக்கும் பிடித்த ராசி. ஏதோ நான் விதிவசத்தால் திருமணம் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாலும் என்னால் முதல் காதலை மறக்க முடியலை அப்படின்னு சொல்கிறது அதிகமாக ரிஷபம். உண்மையாக 100% உண்மையாக லவ் பண்ணுறது ரிஷபராசிக்காரங்க சார். ரிஷபராசிக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? ரிஷபத்துக்கு குழந்தைகள் 5 குடைவன் புதன். ரிஷபம் ராசியாகவோ லக்னமாகவோ அமைந்து குரு புதன் சேர்க்கை இருக்கவங்களுக்கு ட்வின்ஸ் அதிகமாக காணப்படுது. ரிஷபத்தோட குழந்தைகள் ஒயிட் காலர் ஜாபில் இருக்காங்க. ஆடிட்டராக இருக்கேன், டாக்டராக இருக்கேன், இல்லை டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கேன், அதுபோல் நல்ல ஷைனாகி வரவங்க, ஒயிட் காலர் ஜாபில் வரவங்க ரிஷபராசியுடைய பிள்ளைகள். அவங்க எப்படி ஒரு லக்ஸரியாக ஒரு நல்லா ட்ரெண்டியாக இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்களுடைய பிள்ளைங்களும் நல்லா வரும், ஷைனாகி வரும். உடனே குழந்தை கிடச்சிரும். ஒன்றும் ஸ்ட்ரகிள் பண்ணி அது போலலாம் கிடைக்க வேணாம், உடனே குழந்தை கிடச்சிடும். ஒரு சில குழந்தைகள் நல்ல ஆளுமை திறனோட போலீஸ், மிலிட்ரி, அதுபோல் ரிஷபத்துடைய பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்க. தாயன்பு அதிகமாக இருக்கும். ரிஷபராசியில் ஒரு குழந்தைய பெற்றுட்டோன்னா அது இறுதி வரை, அது திருமணமானாலும் சரி என்ன ஆனாலும் சரி அம்மாவை விட்டு கொடுக்காது. ஒரு சில குடும்பங்களில் ஒரு பையன் ரிஷபராசியில் இருக்கான்னா அவங்க அப்பா இடையில இறந்து போயிடுறாங்க, இல்லை வேறு மாதிரி போயிட்டாங்கன்னா அவங்க விட்டுட்டு போனதை தூக்கி நிறுத்தி அந்த குடும்பத்தையே வேறு லெவலுக்கு கொண்டு வர்றது ரிஷபம். ரிஷபத்துக்கு ட்ராபேக்னா சின்ன சிப்ளிங்ஸ், அதாவது இளைய சகோதரத்தோட கொஞ்சம் முட்டிக்கும். மற்றபடி ரிஷபம் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு ராசி. குடும்பத்திற்காக பிறப்பெடுத்த ராசி தான் ரிஷபம். ரிஷபராசிக்கு எதிரிகள் அப்படின்னா அது யாரெல்லாம் இருக்கும் மேம்? எந்த உறவுகளிடம் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும்? ரிஷபத்துக்கு லக்னாதிபதி சுக்கிரன், 6 எதிரி கூடியவனும் சுக்கிரன். அப்படி இருக்கும்போது நமக்கு நாமே எதிரி. புதுசாக எதிரிகள் பெருசாக ரிஷபத்துக்கு வந்து யாரும் எதுவும் பண்ணிட முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி ரிஷபம் எல்லாரோடய மெஜ்ஜாகி தோளில் கை போட்டு போயிடும். அதனால எதிரிகள் கிடையாது. அப்படி எதிரியாக இருந்தாலும் தனக்கு தன் வாயாலே தவளை கெட்ட மாதிரி தன் வாய் தான் தனக்கு எதிரி. ஏன்னா லக்னாதிபதி 6ஆம் அதிபதி 2மே சுக்கிரன், நம்மளுக்கு எதிரி. இன்னொன்று, குருவின் தனுசு ராசி, மீன ராசி ரிஷபத்துக்கு செட் ஆகாது. தனுசு மீனத்தோட அடிக்கடி பிரச்சனைகள், கிளாஷஸ் வரும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் போட்டாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தனுசு மீனத்தை அவாய்ட் பண்ணுறது, மீனத்தை விட தனுசுவை அவாய்ட் பண்ணுறது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு பண சேர்க்கை, பண வரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி இருக்கும். பணம் அவங்களுக்கு எந்த ரீதியாக சேரும் மேம்? பணம் சேர்றதுக்கு நீங்கள் ஏதோ ரெமெடி பண்ணணும், நான் ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ட்ரஸ்ட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, பக்கத்தில் இருக்க ட்ரஸ்ட் ஸ்கூலுக்கு நோட் புக்ஸோ இல்லை அந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸோ இனிப்போ உங்களால் முடிஞ்ச போதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வரும். நீங்கள் எப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ கொடுக்குறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியை கடவுள் நமக்கு கொடுத்துருவார்.
ஏன்னா கடவுள் டைரெக்டாக வந்து யாருக்கும் பண உதவி பண்ண போகிறது கிடையாது, நம்ம மூலியமாக பண்ணுவார். அது ரிஷபத்தை ரொம்ப பிடிக்கும் கடவுளுக்கே. ரிஷபம் மூலியமாக அதிகமாக டொனேட் பண்ணுவார். இதுதான் சார் பணத்தை ஈர்க்கிறதுக்கு ரிஷபத்துக்கு உண்டான ஒரு சூட்சமம். அதை இல்லாமல் பேசிக்காகவே ரிஷபம் காரு, பைக்கு அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணும். காரை நீட்டாக அதுவே வச்சுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீட் ஆகணும், ஒயிட் ஆகணும், வெள்ளை ஆகணும். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் அழுக்கு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ரிஷபம் ஒயிட்டு, சுக்கிரன் வெள்ளை, சரிங்களா? அதில் அழுக்கு படிஞ்சால் நமக்கு லக்ஷ்மி கிடையாது. அழுக்கு இல்லாமல் எல்லாம் பார்த்துக்கணும். நம்ம அவங்கக்கிட்ட சொல்லவே வேணாம். அவங்க இயல்பாகவே இப்போ ஒரு ஃபோனை உடச்சிட்டாங்க, ஸ்க்ராட்ச் கார்டு போச்சுன்னா உடனே போய் மாற்றுறது ரிஷபம். அதை டிலே பண்ணி மாற்றிக்கலாம், அப்புறம் மாற்றிக்கலாம், பொறுமையாலாம் இருக்காது. எல்லாமே அதுக்கு அழகாக தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கிட்ட லக்ஷ்மி கடாட்சம் எப்பவுமே இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு கோவில் வழிபாடு இல்லை ஒரு கடவுள் இறை வழிபாடு கொடுக்கலாம் அப்படின்னா அது எதுவாக இருக்குங்க மேம்? ரிஷபத்துக்கு யோகாதிபதினா மதுரை மீனாட்சி அம்மன். மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ரிஷபத்துக்கு யோகத்தை கொடுக்கும். பெயர், புகழ், மதிநுட்பம், அறிவாற்றல் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா மீனாட்சி அம்மனை பிடிக்கணும். புதன்கிழமை வழிபாடு மீனாட்சி அம்மனை பண்ணுறது ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லது. திருச்சி ஸ்ரீரங்கம் பெருமாளும் சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் உள்ள ஒரு கோவில் தான், அங்கேயும் வழிபாடு பண்ணலாம். புதன்கிழமை வழிபாடு ரிஷபத்துக்கு நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் முழுமையாக பார்த்துக்கோம். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார்.